காலையில் சனிக்கிழமை மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு வழியாக கீரை கடைஞ்சிடலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. இந்த பக்கம் வேகுது. என்ன வேகுதுன்னா வந்து சக்கரவள்ளி கிழங்கு வாங்கி விட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, அதை ஒரு பக்கம் வேக போட்டுருவோன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் வேகுது. இந்த பக்கம் வாங்க கீரை செய்யலாம். கீரைக்கு தேவையானதெல்லாம் தக்காளி, வெங்காயம் அதெல்லாம் எடுத்துக்கலாம். சனிக்கிழமை இன்னைக்கு விழாக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். காலையிலேயே என்ன வெயில் அடிக்குது, செம வெயில். எங்கள் வீட்டுக்குள்ளேயே நல்லா வெயில் அடிக்கும். நல்லா வெயில் அடிக்குது, கொமைச்சலாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயில். அந்த மாடி இருக்குது, எங்கள் வீட்டுக்கு மேலே மாடி இருக்குது. அந்த மாடியிலேருந்து சரியான வெயில் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இறங்கும்ல. ஒரு வீடு இருந்தால் தெரியாது, சரியான இதுவாக அனலாக தான் இருக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே. இந்த அனல்லையே சமைச்சிருவோம். கீரை கடைஞ்சிட்டு சாப்பாடு தான் வடிக்க போகிறேன். சைடிஷ் என்ன செய்யுதுன்னு யோசிக்கல, இனிமேல் தான் யோசிக்கணும். அதுக்குள்ளே உத்தரா வந்துடுவா. உத்தரா டியூஷன் போயிருக்கா இன்னைக்கு. அவளுக்கு லீவு தான், சரி வீட்டுக்குள்ளேயே இருக்காளே சொல்லிட்டு ஒரு 2 hours அப்படியே அனுப்புவோம் வெளியே அப்படி சொல்லிட்டு டியூஷன் போயிருக்கா பாப்பா. இப்போ வந்துடுவா. அவள் வந்ததும் நான் காலைல பீட்ரூட் ஜூஸ் குடித்தேன். அவளுக்குமே பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இன்னைக்கு போட்டோம் டெய்லி பீட்ரூட் ஜூஸ். அவளுக்கும் பீட்ரூட் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அவள் குடிக்க மாட்டாதான், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். எடுத்து வச்சாச்சு. கீரைன்றனால சும்மா 2 தக்காளி 1 வெங்காயம் போதும். நறுக்கிட்டு கொஞ்சோண்டு பூண்டு. நாங்கள் வந்து என்ன பூண்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதெல்லாம் மேலே வச்சுருக்கோம். இது வந்து இந்த பூம்பாறை சொல்லுவாங்கள்ல, பூம்பாறையிலேருந்து அந்த ஒரிஜினல் பூண்டு அது அங்கே நாங்கள் ஒரு தடவை போனோம். அதுக்கப்புறம் அங்கே ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்து நாங்கள் ஆர்டர் போட்டுப்போம். பூம்பாறையிலேருந்து கிடைக்கிற பூண்டு இது நல்லாயிருக்கும். ரசம்லாம் வச்சிங்கன்னா அந்த பூண்டு வந்து ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும், நல்லாவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது வந்து காலி ஆகிடுச்சு. என்கிட்ட நிறையா இருந்துச்சு. நாங்கள் ரெகுலராக இந்த பூண்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ காலி ஆகிடுச்சு. ஏன்னா அங்கெல்லாம் ஒரிஜினல் பூண்டு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து பெருசாக அதை பற்றி தெரியல. நாங்கள் ஒரு தடவை போனப்போ அங்கே ஒரு தடவை வாங்கிட்டு வந்து காலி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் போட்டோம். என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே சேர்த்து ஆர்டர் போட்டோம். மொத்தமே ஒரு 40 கிலோ என்னமோ போட்டாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் பூண்டு. பூம்பாறையிலேருந்து கிடைக்குதுன்னா ஒரிஜினல் பூண்டு நல்லாயிருக்கும். நீங்கள் யாரெல்லாம் இந்த பூண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, சமைக்கலாம். பீட்ரூட் ஜூஸ் உத்தராக்கு ஜூஸ் ஊற்றி கொடுப்போம். பட் அவள் குடிக்க மாட்டாள். மேடம் இந்த ஜூஸ்லாம் குடிக்க மாட்டாங்க. உத்தரா தாங்க வெளியே வேடிக்கை பார்த்துனே குடிச்சிருங்க. தாங்க அப்போ இரு, அது அப்புறம் சாப்பிடலாம். இதை குடிச்சிட்டு சாப்பிட்லாம். சரியா? தள்ளி வாங்க. சரி, குடிச்சிடுறீங்களா? பீட்ரூட் ஜூஸ் அப்பா போட்டால் நல்லா தான்டா இருக்கும். சரி கொஞ்சம் குடிச்சிட்டு அந்த சாக்லேட் சாப்பிடு. நீ இதை வாங்கி வந்துட்டியே சாக்லேட் சாப்பிடணுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். சரி குடிச்சிடு, அது மட்டும் குடிச்சிடு. குடிடா, பார்த்து கொட்டிக்காத, மேலே கொட்டிக்காத. இன்னும் வாயிலே போகலையே. குடிங்க. சரி குடிங்க. ஜூஸ் குடிக்கிறப்ப எதுக்குடா தண்ணி? சரி குடி. இதெல்லாம் நல்லது. தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டாச்சு. அவள் ஜூஸ் குடிக்க அழுதுகிட்டு இருக்கா. அவள் அழுவிட்டோம். நம்ம வேலையை பார்ப்போம். தக்காளி வெங்காயம் பூண்டுமே கொஞ்சம் போட்டாச்சு. அடுத்து நான் வந்து பச்சை மிளகாய் தான் போட்டுக்க போகிறேன். ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். அவ்வளோதான். தண்ணி ஊற்றியாச்சு ஆல்ரெடி. கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். வேக வைத்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் வெந்துச்சான்னு பாருமா. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
கீரையில் கொஞ்சம் பருப்பு போட்டிருக்கேன், அதனால கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஜூஸை குடிக்க மாட்டேன்னு எப்படி பத்துனுது பார்த்தியா. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அவ்வளோதான், குக்கர் போட்டாச்சு. மதியான கீரை தோசை, காலையில் டிஃபன் தோசை. ஊத்துறாமா. அவ்வளோதான், சாப்பாடுக்கு உழ வச்சாச்சு. ஒரு பக்கம் குக்கர் விட்டுது கீரை. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு காலைல டிஃபனை முடிச்சிடுவோம். ஏன்னா காலைல ஜூஸ் குடித்தனால டிஃபன் லேட் ஆகுது. சாப்பிட்டு வந்துடும். என்ன ஆட்டம் போடுற? கிழிச்சிட்டான். வா, ஒரு 2 வயசு சாப்பிடுவா. வா, ஜூஸ் குடிச்சா நான் காலைல சரியாக சாப்பிடல. பரவாயில்ல விடுமாவா, கொஞ்சம் சாப்பிடு. ஒரு வாய். சரி, அம்மா சாப்பிட்றா. சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே வந்து தாளிச்சிடலாம். கீரை கொஞ்சமாக இருந்தாலும் பருப்பு தானே போட்டேன், பருப்பும் கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேன். தாளிச்சிட்டு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெயும், இது கீரை தாளிக்கிறதுக்கு மோஸ்ட்லி நான் ரொம்ப இதெல்லாம் போட மாட்டேன். பூண்டெல்லாம் நான் அதிலே போட்டுருவேன். அதனால் வெறும் கடுகு அப்புறம் வெந்தயம் மட்டும் ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா கீரைக்கு எப்பயுமே வந்து வெந்தயம் ஆட் பண்ணுவோம். கடுகு வெந்தயம் கொஞ்சம் போட்டுட்டு இதுவானதும் தாளித்து ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு கீரை இறக்கிடுவேன். அப்புறம் கொஞ்சம் மட்டும் கீரை தனியாக எடுத்துருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு காரம் இல்லாமல் சேர்ப்போம், ஏன்னா நான் பச்சை மிளகா போடுவேன். எங்கள் அம்மாவுக்கு காரம் இல்லாமல் கொஞ்சம் தனியாக எடுத்துருந்தேன். அதுக்குமே தாளித்து ஊற்றிட்டு அதையுமே கொஞ்சம் நான் வந்து கடைஞ்சி தான் வச்சுருந்தேன். தாளித்து ஊற்றிட்டு அதையும் லைட்டாக கொதிக்க வச்சாச்சு. சாப்பாடுமே ஆயிடுச்சு. சாப்பாடு ஆனதும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கொஞ்சம் வெளியே கிளம்பலான்னு இருந்தோம். அந்த வீடியோவுமே நான் நெக்ஸ்ட்டு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். பாய் பாய், டாட்டா. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய், டாட்டா. மீண்டும் சந்திப்போம்.